ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொன்மையான நாகரிகம் என்பது மெசபடோமிய நாகரிகமாகும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது 7500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் சரி, 2 தவறு. ஏன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது சரியான விடை. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். பூம்புகார் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ளது. இது ரெண்டில் எது சரின்னு பார்த்திங்கன்னா இரண்டுமே சரியான ஆன்சர் தான். மூணாவது கொஷின், கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை 49. நாலாவது கொஷின், சோழ அரசனின் துறைமுகம் என்பது பூம்புகார். அஞ்சாவது கொஸ்டின், பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் பட்டினப்பாலை மற்றும் இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. ஆறாவது கொஸ்டின், சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்பதன் பொருள் என்ன? விடை பெருங்கடல் வணிகன். அதே மாதிரி ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம். சிலப்பதிகார நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா பெருவணிகன். எட்டாவது கொஸ்டின், பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை உருத்திரங்கண்ணனார். இவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 9வது கொஸ்டின், எங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது? இதற்கான விடை பூம்புகார் துறைமுகம். 10வது கொஸ்டின், பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை எந்த இடத்தில் இறக்குமதி செய்தார்? விடை உவரி என்ற இடத்தில் இறக்குமதி செய்தார். 11வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். 2வது ஆப்ஷன் பாருங்கள், கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். 3வது ஆப்ஷன், புத்த கயா சாஞ்சி போன்ற 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யுவான் ஸ்வாங். இதில் சரியான கூற்று பார்த்திங்கன்னா 3மே சரியானது. 12வது கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. மதுரையில் கிரேக்க நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தன. 2வது ஆப்ஷன், பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. இதற்கு சரியான விடை பார்த்திங்கன்னா 1 தவறு, 2 சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தன. 13வது கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. சேரநாடு திருச்சி, சோழ நாடு கரூர், பாண்டிய நாடு வேலூர், தொண்டை நாடு மதுரை. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேரநாடுன்றது கரூர், சோழ நாடு திருச்சி, பாண்டிய நாடு மதுரை, தொண்டை நாடு வேலூர். 14வது கொஸ்டின், மதுரை கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜசிம்மன். 15வது கொஸ்டின், காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் தற்போது எங்கு உள்ளது? இதற்கான விடை மயிலாடுதுறை. 16வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? இதற்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார், சென்னை. இதில் எது தொன்மையான நகரம் அல்லன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும்தான். மற்ற 3மே தொன்மையான நகரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவற்றில் எது தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குகின்றன? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கல்லணை, காஞ்சிபுரம் ஏரிகள், பாண்டியன் ஏரிகள், காவிரி ஆறு. இதில் கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுமே சரியானது. 18வது கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணையை கண்டறிய. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூடல் நகர் பூம்புகார். 2வது ஆப்ஷன் தூங்கா நகரம் ஹரப்பா. 3வது ஆப்ஷன் கல்வி நகரம் மதுரை. 4வது ஆப்ஷன் கோயில் நகரம் காஞ்சிபுரம். சரியான ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா 4வது ஆப்ஷன் கோயில் நகரம் காஞ்சிபுரம். 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக பார்க்கலாம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு சான்றோடுடைத்து, சேரநாடு முத்துடைத்து, தொண்டை நாடு வேலமுடைத்து. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சோழ நாடு சோறுடைத்து, 2வது ஆப்ஷன் பாண்டிய நாடு முத்துடைத்து, 3வது ஆப்ஷன் சேரநாடு வேலமுடைத்து, 4வது ஆப்ஷன் தொண்டை நாடு சான்றோடுடைத்து. 20வது கொஸ்டின், தவறான தொடரை கண்டறிக.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது ஆப்ஷன் யுவான்ஸ்வாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்துக்கு வந்துள்ளார். மூணாவது ஆப்ஷன் கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார்கள். நாலாவது ஆப்ஷன் ஈராக் நகரும் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா கோவலன் கண்ணகியும் மதுரையில் வாழ்ந்தார்கள். காஞ்சியில் வாழ்ந்தார்கள்ன்றது தவறான ஆன்சர். மதுரையில்ன்றது தான் சரியான விடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.